வங்கக்கடலில் இன்னும் 12 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். வரும் தேர்தலில் திமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் நிச்சயம் வெற்றி பெறும் என அமைச்சர் மதிவேந்தன் திட்டவட்டம். அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுனா பேசியதற்கும் பிசிகவுக்கும் சம்பந்தம் இல்லை என்றும் பேட்டி. திட்டங்களையும் கொண்டு வந்துட்டாங்க. நீங்க 2020 பொறுத்து பாருங்க, கண்டிப்பாக நம்முடைய திமுக ஆட்சி 200 தொகுதிக்கு மேல வெற்றி பெறும், அது உறுதி. அது அவரோட கட்சி ரீதியா அவங்க பண்ணலப்பா, அவரு புக்கு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுதான். மணிப்பூர் விவகாரத்தில் மத்திய அரசு செயல்படுவது போன்றுதான் ஒரு சில சம்பவங்களில் தமிழ்நாடு அரசும் செயல்படுகிறது. அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் தவேக தலைவர் விஜய் பேச்சு. அடிப்படை வசதிகளை முறையாக செய்து தரும் அரசு தமிழ்நாட்டில் வர வேண்டும். பிரச்சினைகளுக்கு சம்பிரதாயத்திற்காக ட்வீட் போடுவதும் அறிக்கை விடுவதும் ஏற்புடையதல்ல என்று விஜய் விமர்சனம். தமிழ்நாட்டில் விசிகாவை வைத்து காய் நகர்த்துகின்ற அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகளால் அழுத்தத்தில் உள்ளதாக விஜய் தெரிவிக்கும் கருத்துக்கும் திருமாவளவன் மறுப்பு. திமுக கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் ஆதவ் அர்ஜுனா பேசியது குறித்து அவரிடம் விளக்கம் கேட்கப்படும். திமுக தலைமையிலான கூட்டணியில்தான் விசிக அங்கம் வகிப்பதாக திருமாவளவன் பேட்டி. திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் 75 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல், வருமான வரித்துறையினர் விசாரணை. புயல் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய தமிழ்நாடு வந்தது மத்திய ஆய்வுக்குழு. மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்று முதல் ஆய்வு. இமாச்சல பிரதேசத்தில் மிதமான நிலநடுக்கம், நள்ளிரவு ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 3.3 பதிவு. தென்கொரியாவில் அதிபரை கைது செய்ய கோரி ஆயிரக்கணக்கானோர் போராட்டம், ராணுவ ஆட்சியை அறிவித்து உடனடியாக திரும்பப் பெற்றதற்கு எதிர்ப்பு. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி, நியூசிலாந்து முதல் இன்னிங்ஸில் 125 ரன்களுக்கு ஆல் அவுட். அட்கின்சன் ஹாட்ரிக் விக்கெட் வீழ்த்தி அசத்தல். தனிப்பட்ட காரணங்களுக்காகவேதான் தென்னாப்பிரிக்கா பயிற்சியாளர் பதவியிலிருந்து விலகுகிறேன். பதவி விலகல் குறித்து ஜுமின் விளக்கம்.